நம்மளை ஒருத்தர் தடியெடுத்து அடித்து வார்த்தையால் பேசி தான் நம்ம உசுரை எடுக்கணும்னு இல்லை. மௌனமான சிரிப்பாலையும் நம்மளை கொள்ளலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? எங்கள் வீட்டுக்கார இறந்து கொஞ்ச நாளிலே சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து வெளியில் போய் சுற்றி பார்க்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. எனக்கு போக பிடிக்கல. ஏன்னு பார்த்தா சுற்றி கடன் சாப்பாட்டுக்கே வழியில், வேலைக்கு போனால் தான் குடும்பத்தையே நடத்த முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்படி நாம் இருக்கும்போது சுற்றி பார்க்குறது நமக்கு தேவையா? வேணாம் போகிறது. அந்த சுற்றி பார்க்குற நாளை வச்சு நம்ம வேலைக்கு போனால் காசு சம்பாரித்து ஏதோ ஒரு கடங்காரு கட்டலாம் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்குள்ள யோசனை ஓடும்போது இல்லை நீங்கள் எங்கே கூப்பிட்டாலே வரதில்லை, வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வற்படுத்தி கூப்பிடுறாங்க. சரி என்ன பண்ணுறது, மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மனசில் வலியோடவும் சரி போகலாம் என்ன பண்ணுறதுன்னு போகணுங்க. போன உடனே எல்லாம் சுற்றி பார்க்கும்போது என்ன சாப்பிட்டாலும் அவங்க தான் காசு கொடுத்து வாங்கணும், நமக்கும் வாங்கி கொடுக்கணும், அது நாம் சாப்பிடணும். எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியில் ஹோட்டலுக்கு போகணும். ஹோட்டலுக்கு போய் சாப்பிடும்போது யார் யாருக்கு என்னென்ன வேணும் வாங்குங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா காசை நம்ம கொடுக்க போகிறதில்ல, காசு நம்மக்கிட்ட இல்லை. பாரு எதுவுமே காசு கொடுக்கறதில்ல, ஆனால் கேட்டு மட்டும் நல்லா சாப்பிட்றாங்கன்னு எங்கே நினச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் பயம். எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா நம்ம கையில் காசு இல்லை இல்லைங்களா? அடுத்து எல்லாம் முடிச்சுட்டு மேலே சிரிப்போடவும் மனசில் வலியோடும் வந்து வீடு சேர்ந்து கொஞ்ச நாளிலே என்ன வார்த்தை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு இடத்துக்கு எல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாரும் காசு போட்டால் தான் ஒருத்தருக்கு பாரம் இருக்காது, எல்லாம் ஒருத்தர் மேலே விட்டால் கஷ்டம் அப்படின்னு சொல்லி பேச்சு வந்தது. அப்போ வந்து ரொம்ப மனசு வலிக்கப்பட்டது. நம்ம வர்றதில்லைன்னு சொன்னோம், வறுப்படுத்தி கூப்பிட்டு போனாங்க, இப்படி ஆயிடுச்சுன்னு. ஆனால் அவங்க சொன்னதை தப்புன்னு சொல்ல முடியாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது உண்மை தானுங்க. எல்லாரும் 10 ரூபா போட்டால் கஷ்டம் இருக்காது, ஒருத்தர் மேலே விட்டால் கஷ்டம்தான். ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு போடுறதுக்கு காசு இல்லை. ஆனால் அதை அவங்க வந்து புரிஞ்சிக்கலை. இவங்களோட சூழ்நிலை இப்படி, இவங்க போட முடியல அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணலை. சரி இப்படி பேசுகிறாங்க, அதுக்கான வலி வேதனை எவ்வளோன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அதை நான் கடந்து அனுபவித்து வந்திருக்கிறேன். இது என்னோடய வாழ்க்கையில் எனக்கு நடந்த கதை. இன்னும் நிறைய இருக்குது. அடுத்து ஒவ்வொரு வீடியோவிலையும் என்னோடய கதைகளை வலி வேதனைகளை உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறேன். சரிங்களா? பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. சரிங்களா? யாருமே எவ்வளோ ஒரு அன்பு பாசம், எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, எவ்வளோ உறவுக்காரு இருந்தாலும் சில நேரங்கள் வரும்போது ஒரு வார்த்தைங்க வந்துடுதுங்க. வார்த்தை வர்றது சுலபம், ஆனால் அதை வாங்கிக்கிட்டு நம்ம வாழ்கிறோம் பார்த்தியா, மண்ணுக்கு போகிற வரைக்கும் அந்த வலி மறைக்கவே முடியாது. அப்படியே ஊசிலி குத்துற மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும். மேலே பேசலாம் சிரிக்கலாம், ஆனால் நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஞாபகங்கள் ஓடிட்டே இருக்கும், மனசு வலிச்சிட்டே இருக்கும். சரிங்களா? நான் தவறாக பேசியிருந்தால் மீண்டும் சொல்கிறேன், மன்னிச்சிடுங்க. என்னோடய சோக கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் மஞ்சுளா, என்னோடய ஊர் கர்நாடகா. உங்களோட சப்போர்ட்டு எனக்கு வேணும்னு நினைக்கிறேன்.